தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த சதவீதம் வரலங்கிற ஏமாற்றம். இருக்கிறவங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு திருப்பி புதுசா ஆட்களை கொண்டு வரும்போது நம்பகத்தன்மை கொஞ்சம் குறையும். இன்னொன்று வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து வேலை செய்கிற அந்த ஈடுபாடு வந்து குறைஞ்சு போயிடும். காளியம்மாளக்கா வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வராததுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல, ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. அதாவது நம்ம போய் சேரல என்னங்கிறது ஒண்ணு. தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ 40ஐயும் நீ எதிர்ப்பு ஓட்டா போட்டினா கூட அங்கே இருக்கிறவங்க வந்து உன்னைய டச் பண்ண போகிறதில்ல. உன் ஓட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 574 எம்பிக்களில் வெறும் 40 தான் தமிழ்நாடு. நீ பெரும்பான்மை கிடையாது. நீ வந்து என்ன சொல்கிறது, என்ன தான் வந்து நீ 40ஐயும் வென்று நீ அங்கே கொண்டு போய் நிற்க வச்சாலும் வந்து உனக்கு வேண்டிய அரசியல் அங்கே நடக்காது. எப்போவுமே வந்து நாம் தமிழர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, டபுளாக தான் வந்து உங்களுக்கு ஜம்ப் ஆகும். இந்த முறை டபுள் கிடையாது. 1%லேருந்து 3%, 3%லேருந்து 7%, 7% அப்போ எத்தனை பர்சென்ட்டாக இருக்கணும்? 14 இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ருட்டீனு. ஏன் இந்த முறை பண்ண முடியல? பிகாஸ் களத்தில் வேலை செய்கிறவங்க, ஏன்னா அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கும்போது நல்லா பாருங்க, ஓட்டு அதிகமாக வாங்கினவங்க எல்லாருமே அறிமுகமான முகங்கள் தான். நாம் தமிழர் 40 கொடுத்துருக்கணும்னு நாம் தமிழர் ஒரு சீட்டு டெபாசிட்டை வெளில கூட லாய்க்கில்லை. அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டான. ஆனால் அறிவுள்ள ஒரு மனிதன் என்ன யோசிப்பான் தெரியுமா? அதாவது மானம் உள்ள ஒரு மனுஷன், யாரையோ வெளில வைக்கிறோம் நம்ம. என் இனம், என்னுடைய நிலம், என்னுடைய உயிர் சார்ந்த, என்னுடைய சுற்றுச்சூழல் சார்ந்த, என்னுடைய உரிமை சார்ந்த, மானம் சார்ந்த விஷயத்தை பேசுகிறவனுக்கு நீ இடம் கொடுக்கலையே. இப்போ வந்து விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் வருது. அங்கேயும் வந்து 4 முனை போட்டி தான். அங்கேயும் 4 பேர் தான் நிற்கிறாங்க. ஜூலை 10 எலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க, 13 ரிசல்ட்டு. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அங்கே யார் வந்து வெல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்? விக்கிரவாண்டின்னு எனக்கு ஈரோடு தேர்தல் தான் ஞாபகம் வருது. ஸோ அங்கே யார் வெற்றி பெறாங்களோ இல்லையோ, அங்கே இருக்க மக்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒருவேளை செந்தமிழன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்தால் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்புகள் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வந்து விஜய்க்கு லாபமாகவும் அண்ணனுக்கு நஷ்டமாகவும் தான் நான் பார்க்குறேன். வணக்கம் அக்கா. வணக்கம். தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த சதவீதம் வரலங்கிற ஏமாற்றம். மற்றபடி வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு அந்த சின்னமும் காரணம் நினைக்கிறீங்களா? சின்னமும் காரணம், நாம் தமிழரும் காரணம். எப்படி நாம் தமிழரும்? பேசியிருக்கோம்ல, இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாலும் பேசியிருந்தாலும் மறந்துடுவாங்களக்கா. அதனால நம்ம இருக்கிறவங்களெல்லாம் வெளியில அனுப்பிட்டு திருப்பி புதுசா ஆட்களை கொண்டு வரும்போது நம்பகத்தன்மை கொஞ்சம் குறையும். இன்னொன்று வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து வேலை செய்கிற அந்த ஈடுபாடு வந்து குறைஞ்சு போயிடும். எப்போ வேணாலும் நம்ம வெளியேற்றப்படலாம், கேள்வி இல்லாமல் வெளியேற்றப்படலாம்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க, அது வந்து உந்தி தள்ளாது. இன்னொன்று வந்து புதிய வேட்பாளர்கள் களத்தில் அறிமுகமே இல்லாத புதிய வேட்பாளர்கள் போட்டதும் நமக்கு ஒரு பின்னடைவு தான். புதுசாக வேட்பாளர் போட்டது பின்னடைவுன்னு சொல்கிறீங்களாக்கா? நிறைய மருத்துவர்கள் வேற, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் சொல்லுவாங்க. இல்லை, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா படித்தவர்கள்னா மருத்துவர்கள் மட்டும்தான் படித்தவர்கள், மருத்துவர்கள் மட்டும்தான் வந்து புத்திசாலி. ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் டாக்டர்ஸ் சூஸ் பண்ணாங்க? இந்த கேள்வி. நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால ஒருவேளை மருத்துவர்களை தேர்ந்தெடுத்தாரோ என்னமோ. சரி, காளியம்மாளக்கா வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வராததுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல, ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 4-5 பேர் இருந்தாங்க என் மைண்ட்ல. அவங்க எப்படியும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரும் ஆசை இருந்தது. பட் யூ நெவர் நோ. நம்ம போய் சேரல என்னங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம தமிழர்கள் வந்து அரசியலே புரிஞ்சுக்கலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதாவது யூ டேக் பிஜேபி வந்துடும், அதனால நம்ம வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40 சீட்டு
வெளில வைக்கிறாங்க 40 சீட்டு. இது ஏதாவது மாற்றத்தை சென்ட்ரலில் கொண்டு வந்துச்சா? தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ 40ஐயும் நீ எதிர்ப்பு ஓட்டா போட்டினா கூட அங்கே இருக்கிறவங்க வந்து உன்னைய டச் பண்ண போகிறதில்ல. உன் ஓட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 574 எம்பிக்களில் வெறும் 40 தான் தமிழ்நாடு. நீ பெரும்பான்மை கிடையாது. நீ வந்து என்ன சொல்கிறது, என்ன தான் வந்து நீ 40ஐயும் வென்று நீ அங்கே கொண்டு போய் நிற்க வச்சாலும் வந்து உனக்கு வேண்டிய அரசியல் அங்கே நடக்காது. அதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மாற்றம் உண்மையிலே வந்து இந்திய அரசியலில் நம்மளுடைய தமிழர்களுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்து அந்த பாஜக, பிட்வீன் பாஜக அண்ட் காங்கிரஸ் கிடையாது. இங்கே இருக்க தலைவனன்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற நம்முடைய தலைவனை நீ தேர்ந்தெடு. இந்த ஒடிசாவில் என்ன பண்ணாங்க பாருங்க, ஒரு ட்ரிகர் தான் பற்ற வச்சான், ஒரு தமிழனை ஆள விடுவீங்களான்ட்டு. எவ்வளோ ரோஷமாக அந்த மக்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ, அது என்ன சொல்கிறது, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் அது, பாராட்ட வேண்டியது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் தெலுங்குன்றது தெரியாது. அவங்ககிட்ட நான் திருப்பி கேட்பேன். நான் இப்போ கூட அரசியல் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இல்லை நான் சீமானுக்கெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், என்ன கிறிஸ்தவ இது, நான் சொன்னேன், கிறிஸ்தவ பணியிலேருந்தே நீங்கள் வந்து வெளியேறீங்க, காரணம் என்னென்னா அந்த கட்டளைகளை மீறக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வச்சுருக்கீங்க, அப்போது உங்களை ரிலீஜியஸ்ன்னு சொல்கிறது கூட தவறு அப்படின்ன போது, இல்லை நான் உன் இனத்தானே உன்னை ஆள வைப்பா என்று இருக்குல்ல, பிப்ளிக்கெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவர் நம்ம இனம் தானே அப்படிங்கிறாங்க. நல்லா படித்த ஒரு குடும்பம் அது. ஸ்டாலின் சொன்ன, அப்புறம் தமிழன் அப்படின்னா அவர் ஏன் தன்னை தமிழன் ஸ்டாக்குன்னு சொல்ல வேண்டியதானே, டிரெவிடியன் ஸ்டாக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் நமக்கே உரைக்குது. நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கே இன்னும் நம்ம சொல்கிறது வந்து, ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நான் பேசுகிறது அவங்கெல்லாம் கேட்டதே கிடையாது. இப்போ அன்றைக்கி உட்காந்து நம்ம அரசியல் பேசும்போது இந்த ஒடிஷா பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது உட்காந்து இது இடஒதுக்கீடை பற்றி சொல்லுங்கள், காஸ்டிசம் பற்றி சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட 1 hour நம்ம வந்து உட்காந்து பேசுகிறோம். அப்போ தான் அவங்களுக்கு குறைக்குது, ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்குதா, தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தினப்படி வாழ்க்கையை பார்த்து கொண்டிருப்பவர்கள். அப்போது இன்றைக்கி வந்து என்ன சொல்லணுமோ அதை வந்து நம்ம போய் ரீச் பண்ணவே இல்லை. ரீச் பண்ணக்கூடிய சூழலையும் நம்ம பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நாம் தமிழரில் இருக்காங்கல்ல, ஆட்கள் இருக்காங்க இல்லையா, நான் ஏன் வந்து வெளியேறக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆட்கள் வந்து ஒரு புரிதலோட அதில் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்களை மட்டும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பர்சனை நீங்கள் தூக்கி போடும்போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அது ஒரு பின்னடைவு தான் நமக்கு. எப்போவுமே வந்து நாம் தமிழர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஜம்ப், டபுளாக தான் வந்து உங்களுக்கு ஜம்ப் ஆகும். இந்த முறை டபுள் கிடையாதே. 1%லேருந்து 3%, 3%லேருந்து 7%, 7% அப்போ எத்தனை பர்சென்ட்டாக இருக்கணும்? 14 இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ருட்டீனு. எப்போவுமே டபுள் ஜம்ப் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இந்த முறை பண்ண முடியல? பிகாஸ் களத்தில் வேலை செய்கிறவங்க, ஏன்னா அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கும்போது நல்லா பாருங்கள், ஓட்டு அதிகமாக வாங்கினவங்க எல்லாருமே அறிமுகமான முகங்கள் தான். ரைட்டா? அப்போ அது ரொம்பவுமே அவசியம். அந்த கண்டினியூட்டி வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. கம்மிங் பேக் டு நம்ம இந்திய அரசியல் படி பார்த்தோம் அப்படின்னா, நீ மாற்றம் கொண்டு வரணும். தமிழ்நாடு வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மனிதநேயத்துக்கு உடைய ஒரு இனம் இது. அதே மாதிரி உரிமைகளை வந்து மீட்டெடுக்கும் இனம் இந்த தமிழ்நாடு நினச்சிருந்ததுன்னா இன்னைக்கு நாம் தமிழரை வெளில வச்சுருக்கோம். வெளில வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ ஒன்றும் வந்து கூட்டணி சேரணும்னு அவசியம் கிடையாது. பெரும்பான்மை யாருக்கும் நீ கொடுக்கணும். நான் தனியாக தான் நிற்பேன். நின்னா நமக்கு செய்ய வேண்டியது செய்யுமா செய்யாதா மத்திய அரசு? தானா ஓடி வந்து செய்யும். நான் கெத்தா நிற்கணும். தமிழ் மக்கள் வந்து என் 40 நான் கொடுத்துட்டேன், நான் காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டேன், பிஜேபி வராமலா போயிருச்சு. 40 இஸ் நத்திங். இதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும். இதைதான் முன்னாடியிலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து என்னதான் ஓட்டு போட்டாலும் நீ தனிச்சு நில்லு. ஏற்கனவே நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.
இன்னொன்று நம்மளுடைய இனத்தவனே கிடையாது, நம்மளை ஆள்றவன் நம்ம இனத்தவனே கிடையாது. நம்மளுடைய வரலாற்று சிறப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு முடிச்சுட்டு தான் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மக்கள் வந்து உண்மையிலேயே நான் ரொம்ப வேதனைப்படுறேன். எந்த நம்பிக்கையில் நீங்கள் திமுக ஓட்டு போட்டீங்க? அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபாதர்ஸும் பிஷப்ஸையும் வந்து உதைக்கணும். என்ன கைட் பண்ணுறீங்க நீங்கள்? அவ்வளோ பயமா? பிஜேபி வந்தால் நம்மளை வந்து சிறுபான்மை நொறுக்கிடும். என்ன பயம்? கிறிஸ்தவ மதத்திலே இருக்க நீ மடிந்து விதையானால் தான் வந்து என்ன சொல்றது, மற்றவர்கள் வந்து உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. நீ வந்து மடியறதுக்காக தான் பிறந்திருக்க. உனக்கு இந்த 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 நீ வந்து கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்ட அப்படின்னா யூ மஸ்ட் பி ரெடி டு விதர் அண்ட் டை. ஆனால் என்ன பயம்? இல்லை நம்மளை வந்து ஒழிச்சு கட்டிடுவாங்க, பெர்சிக்யூஷன் ஆரம்பிக்கிட்டோம். எல்லா நிலத்துலேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்லது வளர்ந்துருச்சுன்னா இந்த பெர்சிக்யூஷனில் தான். அப்போ அங்கே வந்து அடிப்படையே தவறாக இருக்குது, மத சிந்தனை தவறாக இருக்குது. யூ ஆர் நாட் டூயிங் எது வந்து சரியானதோ அதை நீங்கள் செய்யலை. நல்ல வேலை இந்த முறை வந்து இவங்களுக்கு தான் ஓட்டோம்லாம் சொல்லலை. ஆனால் வந்து அந்த பயத்தை கிளப்பி விட்டுறது, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த பயத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பயத்தினாலதான் அவங்க எல்லாம் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா? நம்ம போய் வேற யாரு கையிலயாவது சிக்கனா நம்ம சிதஞ்சிரும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடைச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பா போயிடும். அவங்களும் ஊழலுக்குள்ளார போறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு யார் ஊழல் பண்றவங்களுக்கு யார் துணை? ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. யூ நீட் டு கவர் அப் யுவர் மிஸ்டேக்ஸ். அப்போ இன்னொரு தவறு பண்ணவரை வச்சு தானே நீங்கள் கவர் அப் பண்ண முடியும். உண்மையான இறை நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் கைட் பண்ண மாட்டாங்க. அதனால் இது என்ன சொல்கிறது, இது நம்ம எத்தனை பேர் திட்ட போகிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது தான் நான் பேசுவேன். இது சரின்னு பட்டுச்சுன்னா பேசுவேன். தவறாக நான் பேசியிருந்தேன் இல்லை பின்னாடி வந்து ஆக்சுவலாக நான் வந்து தவறுன்னு ஒரு டவுட் இருக்கிற விஷயங்களை நான் பேசவே மாட்டேன். தெரியலன்னு சொல்லிடுவேன். இந்த டவுட்டு நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமே. கோயிலெலாம் வந்து புதுப்பிக்கிறேன்னு எத்தனை ஊழல் பண்ணுறாங்கன்னு நம்ம தான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஏன்னா இறைவன் அதை கேட்கல. இறைவனுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கணும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவருக்கான ஒரு ஒன்றும் போதும்ல, ஒரு தடவை பண்ணால் போதும்ல. நல்லா இருக்கிறதே இடிச்சு திருப்பி என்னத்தை பண்ணிட்டு அல்டிமேட்லி கம்மிங் பேக் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் இங்கே பெரும்பான்மை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னா ஒரே ஒரு விதத்தில் மட்டும்தான் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அது நம்முடைய இனத்தவரை வந்து அரியணையில் உட்கார வைக்கிறது. இந்த டைம் வந்து 40க்கு 40 வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் தலைவரை கொண்ட ஒரு கட்சி பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கே அலறிட்டு இருப்பாங்க. மக்கள் இதை விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக விட்டுட்டாங்க. யோசிப்பாங்களாக்கா? யோசிக்கிறதுக்கு தெரியாதுமா அவங்களுக்கு. ப்ராக்டிக்கலாக தெரியாது, யோசிக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் இந்த கமெண்ட்டுக்காக எத்தனை பேர் கமெண்ட் கீழே போடுறாங்க பாருங்க, என்னை நயாண்டி பண்ணி கிண்டல் பண்ணி இல்லை வந்து கெட்ட வார்த்தையில் இது போடுறேன். ஏன்னா வந்து நாம் தமிழர் 40 கொடுத்துருக்கணும்னு நாம் தமிழர் ஒரு சீட்டு டெபாசிட்டை வெளில கூட லாய்க்கில்லை, அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டான. ஆனால் அறிவுள்ள ஒரு மனிதன் என்ன யோசிப்பான் தெரியுமா? அதாவது மானம் உள்ள ஒரு மனுஷன், யாரையோ வெளில வைக்கிறோம் நம்ம. என் இனம், என்னுடைய நிலம், என்னுடைய உயிர் சார்ந்த, என்னுடைய சுற்றுச்சூழல் சார்ந்த, என்னுடைய உரிமை சார்ந்த, மானம் சார்ந்த விஷயத்தை பேசுகிறவனுக்கு நீ இடம் கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வராது. இப்போ வந்து விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் வருது. அங்கேயும் வந்து 4 முனை போட்டி தான். அங்கேயும் 4 பேர் தான் நிற்கிறாங்க. ஜூலை 10 எலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க, 13 ரிசல்ட்டு. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன், அங்கே யார் வந்து வெல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்? விக்கிரவாண்டின்னு எனக்கு ஈரோடு தேர்தல் தான் ஞாபகம் வருது. ஸோ அங்கே யார் வெற்றி பெறாங்களோ இல்லையோ, அங்கே இருக்க மக்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. உண்டா இல்லையா? எல்லாரும் வந்து பணத்தை குவிக்க போகிறாங்க, பரிசுகளை குவிக்க போகிறாங்க. இட்ஸ் an enjoyment for them. அதான் பார்த்தோம்ல, நம்ம கண் கூட பார்த்தோம்ல, ஈரோட்டில் பார்த்தோம்ல. இப்போ அதை தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. இங்கேயும் 4 முனை போட்டி தான் நடக்குது. பிஜேபியிலையும் நிற்கிறாங்க,
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெல்ட்டுன்னு பார்த்தா அது வன்னியர் மக்கள் இருக்கிற பெல்ட்டு. பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா இருக்கிறாங்க. வன்னியர்கள் வந்து இப்போ நிறைய நாம் தமிழர் பக்கம் அதனால தான் கேட்குறேன். அதனால தான் முக்கியமாக வந்து நாம் தமிழர்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அங்கே நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே யார் வெல்ல வாய்ப்பு இருக்குது, அங்கே யார் வருவா? நம்ம மக்களை நம்பி நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. வேணும்னா யார் வென்றா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா யார் வந்தா நல்லா, சரி நான் வேணா கொஸ்டினை மாத்திக்கிறேன், யார் வந்தா நல்லா இருக்கும்? என்கிட்ட கேள்வி கேட்டா நான் ஸ்டாண்டர்டா ஒரே பதில் தான் சொல்ல போறேன், மாத்தியா சொல்ல போறேன். எனக்கு நாம் தமிழர் வரணும், அவ்வளவுதான். இல்ல இந்த ரிசல்ட் பார்த்து நீங்க சொன்ன மாதிரி அங்க ரிசல்ட்டை பார்த்து மக்கள் இதுலயாவது சரியா முடிவெடுப்பாங்களா? நம்ம ரீச் ஆகலப்பா. நாம் தமிழர் வந்து ரீச் ஆகலை. நாம் தமிழருடைய கருத்தியல் ரீச் ஆகலை. திராவிடம் வந்து தனக்கு கிடைச்ச அந்த இப்போ ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் கூட வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால தெரியுது. அதே மாதிரி அந்த சாதிய அந்த இது இருக்கும். பட் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஃபேக்ட் என்ன, இப்போ ஈவன் இந்த கூட்டணி பேசுகிறது, விஜயோட கூட்டணி பேசுறது கூட எனக்கு என்னமோ இதுதான் தோணும். நம்ம எல்லா இடத்துலையும் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் வந்து கூட்டணி வந்து விஜய் போயோ இல்லை சீமான் போயோ பேசல, மக்கள் தானே பேசிட்டு இருக்காங்க. இவரை சேர்ந்துருவாங்க, இவங்க சேர்லி அண்ணன் தான் பேசுறாரு. தம்பி கூப்பிட்டா நான் போவேன், தம்பி கூப்பிட்டா மாநாட்டிற்கு கூப்பிட்டால் நான் போவேன் அப்படின்னு கூட்டணிக்கு அவர் ஓகே சொல்ற மாதிரி தானே. அவர் இன்விடேஷன் வந்து பப்ளிக்ல போட்டுட்டார்ல. ஸோ அப்போ ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபமா அதை கேள்விப்பட்டுட்டோம், நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு. இல்லை, இது பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். இப்போ நவ் ஐ நோ இட். நம்பகமான ஒரு இடத்துல இருந்து நமக்கு தகவல் கிடைக்கிது. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். ஒருவேளை வந்து இதனால கூட இருக்கலாம், நமக்கு அந்த ஊடக வெளிச்சம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளிச்சம் கிடைக்கல, மக்கள்கிட்ட போய் சேர முடியல, கத்தி நம்ம வந்து ஸ்டில் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இட் குட் பி. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா விருப்பம் கிடையாது, நம்ம கூட்டணியில் விருப்பம் கிடையாது. எனக்கு என்னென்னா, நம்ம கட்டமைப்பை வந்து சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இன்னும் இந்த அப்பா திமுகலாம் வரும்போது என்ன ஊடகம் அவ்வளவா இருந்தது? ஒரு டிவி தான் இருந்தது, தூர்தர்ஷன். அதில் எத்தனை போட முடியும்? தூர்தர்ஷன் கூட இருந்ததா தெரியல. இல்லை, ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தூர்தர்ஷன், சன் டிவி, KTV, DD1, DD2 எனக்கு ஞாபகம் இருக்குது அது ரிலீஸ் பண்ணும்போது. அதே மாதிரி சன் டிவி வந்து நான் கரெக்டாக ஸ்கூல் முடிக்கும்போது வந்தது. அது என்ன ஞாபகம் இருக்குது. இல்லை, 10th முடிச்சுட்டு 12th 11th ஜாயின் பண்ணும்போது நான் போகிறேன். அப்போ தான் சன் டிவி அந்த மந்தில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது எதுவுமே இல்லாமலே வந்து அவங்க எல்லாரையும் ரீச் ஆகி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அப்போ அது வந்து மக்கள் ஹவு டு யூ ரிலேட் டு யுவர் செல்ஃப், அந்த மக்களுக்கு வந்து நம்மளை தெரியணும், பர்சனலாக தெரியணும். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகலெல்லாம் தே ஹேவ் திமுக எல்லா இடத்துலையுமே என்ன அப்படின்னா அந்த 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 ஊர் ஒரு பகுதி வந்து ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, ஒரு சாவு நடந்தாலும் சரி, போவாங்க, இவங்க ப்ரெசன்ஸை வந்து காட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் வந்து ஹேஸ் டு க்ரோ. இல்லைன்னா வந்து தெர் இஸ் நோ அதர். நமக்கு பூத்துக்கே ஆள் இல்லாமல் இருந்தது பாருங்கள். பூத் அரசியல்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கிறவங்க தான் நாம் தமிழர் மக்கள். உணர்வு மட்டுமே பத்தாது, அறிவு சார்ந்து அந்த கட்டமைப்பை வளப்படுத்துறதுல தான் வந்து அத்தனை விஷயமே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள் வந்து நீங்கள் சாதாரண ஆட்களை விளக்கலை, தூண்களாக இருக்கக்கூடியவர்களை விளக்கினதுனால தான் இன்றைக்கி வந்து அந்த ரெட்டை இது. ஆமாம், இட் இஸ் ஆல்வேஸ் இந்த க்ரோத். இது இல்லை, இதுக்கப்புறம் வந்து ஒருவேளை செந்தமிழன் சீமானவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்தால் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வந்து விஜய்க்கு லாபமாகவும் அண்ணனுக்கு நஷ்டமாகவும் தான் நான் பார்க்குறேன். என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி நடந்தால்? அண்ணனுக்கு லாபமா இல்லையா, விஜய் அவர்களுக்கு லாபமா? அண்ணனுக்கு லாபம் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போது வெற்றி பெற்றாலும் வந்து இப்போ தான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அப்போ அங்கே சொன்னேன், நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அந்த மைக்கை காட்டினதுனால தான் நாம் தமிழர் 8.2 வாங்குச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் சொன்னேன். நான் எனக்கு தெரியாது, சொல்லிட்டாங்கன்னு தெரியாது. அவ்வளோ விஜய் அவர்கள் வந்து மைக்கை காமிச்சனால தான் 8% வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதை ஏற்றுக்க முடியுது அவங்கனால? இல்லை, என்னால் ஏற்றுக்க முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. மேபி வேணால் வந்து ஒரு 0.5% அப்படி வேணால் சொல்லிக்கோங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது.
அந்த 1% ரசிகர்கள் மட்டும்தான் விஜய்க்கு இருக்கிறாங்களா? அதை தான் நானும் கேட்குறேன். 1 கோடி பேர் வந்து உறுப்பினராக சேர்த்துருக்காங்கன்னா அப்போ அவர் மைக் காமிச்சிட்டாருன்னா அந்த 1 கோடி பேர் ஒரு கண்டிப்பா நான் அதை தான் கேட்குறேன். அவ்வளோதான், அந்த 1% ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? அவ்வளோதான் ஓட்டா? அப்போ விஜய் அவர்கள் வந்தாலும் இதுதான் நடக்குமா? தெரியல. அது நமக்கு நம்மளால காட்ச் பண்ண முடியல. நான் அரசியல் விமர்சகர் கிடையாது, இல்லை வந்து கணிப்பு பண்ணுற ஆளும் கிடையாது. நான் ஒரு நேர்மையான அரசு உருவாகணும், அதுவும் வந்து தமிழ் மக்களுக்கான அரசாக இருக்கணும், தமிழராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் வந்து நம்ம பேசுகிறவங்க. ஸோ இப்படி தான் நடக்கும், நான் சொல்லிட்டேன் பாருங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு நான் வரவே விரும்பலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து பேசுகிற ஒரு ஆளாக இருக்க விரும்பலை நான். ஸோ ஐ எம் டாக்கிங் டு த டவுன். எவ்வளோ கீழே போக முடியுமோ, அவங்களுடைய உணர்வு என்ன, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதே மாதிரி கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சிந்தனை எங்கே இருக்குது, எதை அரசியலை எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டதில் தான் நான் சொல்கிறேன், நம்ம போய் சேரவே இல்லை, சேரவே இல்லை. இது ரியாலிட்டி. எனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்கும். தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு தெலுங்கர் ஒரு ஆட்சியில் இருக்கோங்கிறது கிட்டத்தட்ட யாருக்குமே தெரியலை. இப்போ நாம் தமிழர் தெரியுது, சீமான் அண்ணன் தெரிகிறாரு. அதை தாண்டி அதனுடைய கருத்தியல் என்னங்கிறது தெரியாது. கருத்தியல் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இது யதார்த்தமான கலை உண்மை. இது நான் வந்து நேரடியாக முதல்ல வந்து நான் நினச்சேன், நோ எவ்ரிபடி நோஸ். ஏன்னா என் சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுதுன்ற போது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு இதில். அதனால தான் யூ ஹாவ் டு பி மோர், என்ன சொல்கிறது, இட் புட் மீ இன் மை பிளேஸ்ன்னு சொல்லுவேன். முன்னாடி ஒரு ஓகே நம்ம பார்க்குறது தான் அப்படின்ட்டு யோசிச்சேன் பாருங்க. அதை தாண்டிட்டு இல்லை கிரவுண்ட் லெவல் போகும்போது தான் ஓ மை காட், நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அந்த எளிய மக்களுக்கு அவங்களுடைய உரிமை என்னன்னு கூட தெரியல, அவங்க எதை எதிர்பார்க்கணும்னு கூட தெரியல. பிராண்டிங் இருக்குல்ல, அட்வர்டைஸிங்கில் பிராண்டிங் இருக்குல்ல, அந்த பிராண்டிங் தான்ப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களோட அறியாமை பார்க்கும்போது என் அறியாமை கண்ணு கலங்கும். எப்படி மாற்ற போகிறோம்? நம்ம ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசினா போதுமா? அந்த ஒருத்தர்கிட்ட உட்காந்து நம்ம விலாவரியாக பேசினாலும் கடைசியில் அவங்களுக்கு புரியறது ரொம்ப சின்ன விஷயம்தான். அப்போ இதை சிம்பிளிஃபைடாக எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? ஏன்னா ஒருத்தருக்கு புரிய வச்சிட்டோன்னா அவங்க சர்க்கிளில் இருக்கவங்க அவங்க பார்த்துப்பாங்க. அப்போது இன்றைக்கி வந்து களம் யூடியூபர்ஸ் வந்து ஒரு பக்கம் ஒரு வேலை செஞ்சாலும் களத்தில் இருப்பவர்களும் இன்றைக்கி என்னன்னா நமக்குள்ளார ஒரு நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே வந்து எதிர்த்து பேசுகிறது, இல்லை வந்து நையாண்டி நக்கல் பண்ணுறது. நான் ஏற்றுக்கிட்ட கருத்தல், அதாவது இப்போ சீமான் அண்ணனை எனக்கு பிடிக்கும், எத்தனையோ வருஷமாக வந்து ஒரு அண்ணனாக பார்க்குறோம் நம்ம. அது ஆனால் கருத்தியல் வேற்றுமை ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேற்றுமை வரும்போது நம்ம அதை விமர்சிக்கிறோம். அந்த விமர்சனம் வந்து அவர் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியோ இல்லை அவர் மேலே உள்ள வெறுப்போ கிடையாது. அவர் மேலே இருக்கிற அதீத அன்பும் அதே மாதிரி இந்த சமூகத்தின் மீது உள்ள அன்பும் தான். தப்பாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, அந்த உணர்வோடு தான் நம்ம பேசுகிறோம். அது கூட புரியாமல் நம்மளே வந்து எதிரியா வெறுப்போட பேசும்போது நமக்கு ஒரு மாதிரி வெலவெலுத்து போயிடும். எதை நோக்கி வெலவெலுத்து போகும்னா ஐயோ என்னை பேசிட்டாங்களே, அப்படி கிடையாது. இவங்களுடைய புரிதல் இவ்வளவு தானா, கட்சிக்குள்ளார இருக்கும் நபர்களுக்கு புரிதல் இதுதான்னா இவங்க எப்படி பொறுமையாக கொண்டு போய் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சேர்ப்பாங்கன்ற பயம் நமக்கு வருது. யூ ரியலைஸ் ஓ மை காட், இல்லை வி ஹவ் காட் அ லாங் வே டு கோ. நம்ம நினைக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து இப்போ உடனடியாக உருவாகுமா? ஏன்னா இப்போ அண்ணனுக்கும் வயசாகுது, இப்போ மற்றவர்களும் முகம் வந்து வெளிப்படலை நமக்கு. வந்து இப்போ அவருக்கு அடுத்துங்கிற இடத்துல நம்ம யாரையுமே பார்க்கல. அது வரக்கூடிய சூழல் இருக்கா இல்லை வராதான்றது நமக்கு தெரியல. வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி நமக்கு வருது. இன்னும் எவ்வளோ நாள் எடுக்கும், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதில் வந்து ஒரு போட்டி. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நாங்கள் களத்தில் இருக்கோம். சரி, களத்தில் இருக்கவங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம்தான், ஏற்றத்தாழ்வு இங்கே கிடையாது.
எல்லாருமே போராளிகள் தான். நான் வந்து இங்கே யூடியூப்பில் வந்து உட்காந்து பேசுகிறேன், இல்லை மற்ற நண்பர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட நண்பர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்களா ரிஸ்க் இல்லைன்ட்டு? உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்னு எல்லாருக்கும் தெரியும். ரிஸ்க் இல்லாமல் இருக்கா? இல்லையே, இருக்கு. மன உளைச்சல் எவ்வளவு இருக்கு? அப்போ போராளியா இல்லையா? இல்லை, இந்த காணொலியை கீழே வர கமெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம், இல்லை ட்ரோலிங்களில் ட்ரோல் பண்ணுற வீடியோஸில் பார்க்கலாம். நம்மளுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது, நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு போராளி தான், ஒத்துக்கலாம், நம்மளும் போராளிகள் தான். அதாவது பேசக்கூடியவர்கள், உங்களை நீங்கள் பேசிட்ட இப்போ பரிசலன்லாம் வச்சு செய்வாங்க. அவன் பேசுகிறான், அவனும் போராளி தான். அவன் அதுக்காக வந்து எத்தனை தடங்கல்கள், நிறைய பேர் யாரெல்லாம் தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே போராளிகள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள். இப்போ நான் சிறைக்கு போகலை, ஆனால் என்ன சொல்கிறது, அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள் நானும் சந்திச்சிருக்கேன். எத்தனை வருடம் வந்து என்னுடைய குடும்பம் என்னை நயாண்டி பண்ணியிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்லுவாங்க, நீ புத்திசாலின்னு நினச்சா நீ இப்படி போய், ஆனால் இப்போ ஒத்துக்கிறாங்க. கரெக்டு தான், நீ எடுத்திருக்க அரசியல் நீ தான் அதுதான் நான் தான் சொல்லுவேன், புத்திசாலிக்கு முதல்ல தெரியும் எது சரியான அரசியல்ன்றது புத்திசாலிங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நக்கலாக சொல்லுவேன் நான். அது இன்னைக்கு உண்மையாயிட்டிருக்கு. அப்போது ஆனால் அது வந்து இட் வாஸ் அஃபெக்டிங் மை ஃபேமிலி லைஃப், என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப். அதே மாதிரி என்ன சொல்கிறது, பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருந்திருக்கோம். அப்போது இந்த பரந்த ஒரு மனப்பான்மைக்குள்ளார தமிழர்கள் போகணும். எங்கே நமக்குள்ளார பிளவு வந்துச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல நமக்கு பிளவு வந்துச்சு, எந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், எந்த இடத்துல வந்து ஒருத்தனை தெய்வமாக பார்க்க ஆரம்பித்தோம், யாரை வந்து நம்மளுடைய குலதெய்வமாக நம்ம பார்க்குறோம், நமக்காக வாழ்ந்து நமக்காக மடிந்த ஒருத்தரை தான் வந்து குலதெய்வமாக ஏற்றுட்ருக்கோம். அப்போ இன்னைக்கு வந்து திரையில் ஒருத்தன் வரான் அப்படின்னா, இல்லை வந்து பார்க்குறதுக்கு பிம்பப்படுத்தப்பட்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அது இல்லை நம்மளுடைய குலதெய்வம். இன்னைக்கு குலதெய்வமாக யாரை பார்க்கணுங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். அதே மாதிரி ஒருத்தனையும் வந்து கரெக்டாக செலுத்தணும். நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நான் வந்து சரியானவளாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் கொண்டு வரணும். நம்ம ஒருத்தரையும் கொண்டு போகணும். ஏன் சீமானனையும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவர் நம்மளை பார்த்து பயப்படணும். நான் சரியா இல்லைன்னா இந்த மக்கள் என்னை தூக்கி எறிஞ்சிருவாங்கன்றது தெரியணும். முட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயம் உறுதுணையாக நிற்கணும். ஏன் அண்ணன் என்ன அந்த தலைமைக்கு இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை இத்தனை பேருக்கு கொண்டு போயிருக்காரு. அவருக்கு உறுதுணையாக நிற்பேன். என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ, என்னால் அதாவது 1% கூட நான் குறைச்சிக்க மாட்டேன். முழுக்க நான் வந்து அதுக்கான வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வரணும். அதுதான் வந்து நம்மளை வெற்றியை நோக்கி நடத்தும். ஸோ இந்த கண்ணை மூடிக்கிட்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்கிற அந்த பார்வையும் தவறு, எல்லாமே ரோஸியாக தெரியுதுங்கிறதும் தவறு. அதே மாதிரி நமக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாம் நமக்கானவர்கள் நினைக்கிறதும் தவறு. அது வந்து ஐ ஆல்வேஸ் டெல். இப்போ ஐ டோன்ட் நோ, ஏற்கனவே அவர் பார்த்து கோபம் ரவீந்திரன் துரைசாமி, அவர் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்ப்பேன் நான். காரணம் என்ன அப்படின்னா, he is not a person who is accepted our ideology. நம்மளுடைய கருத்தியல் அவர் ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. ஆனால் சீமான்னு பேசுவார். அப்போது அவர் வந்து அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுற அந்த இடத்துல இருக்காருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். பயமாக இருக்கும். வில் ஹி கைட் ப்ராப்பர்லி? ஏன்னா இது வரைக்கும் அவர் கொடுத்த அரசியல் இருக்குது பாருங்கள், யாரு கூடலாம் இருந்தாங்களோ அவங்க யாருமே வெற்றி பெறல. தே ஹாவ் சீன் சரிவை தான் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இவர் வந்து அண்ணனுக்கு கவுன்சில் பண்ணுறார் அப்படின்னா அது நமக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்குது. ஏன்னா அவருடைய அரசியல் இந்திய அரசியல், அவருடைய சித்தாந்தம் RSS சித்தாந்தம், அவருடைய சப்போர்ட்டு பிஜேபி. மோடியை வந்து அவ்வளவு தூக்கி பேசுகிறாரு. இன்னைக்கு காணொலியில் பார்த்தா தன்னை பெரியாருக்கு ஒப்பா அவரை வந்து வைக்கிறாரு. இன்னைக்கு காலையில் பார்த்தேன் நான். அப்போது நமக்கு ஒரு பயம், தன்னறியாத ஒரு பயம். உன் சித்தாந்தத்திற்காக இருப்பவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். உன் சித்தாந்தம், அதுக்காக என்ன வேணாலும் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் தெளிவாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேசுகிறவங்க தான் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் தேசியத்துக்கு தேவையான ஆட்கள். ஸோ இதுதான் வந்து ஐ வாண்ட் டு டெலிவர். ஏதோ பேசி ஆரம்பித்து எங்கேயோ எப்போயுமே வந்துட்டு இனியவள் உட்கார்றாங்க, இந்த பக்கம் நாச்சியார் உட்கார்றாங்க, வந்துட்டு எங்கேயோ தொட்டு எதையோ முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிடுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி அக்கா. நன்றி.